சரக்கு வாகனத்துல ரகசிய அறை வச்சு கடத்தல்ல ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதுல எப்படி ஒரு 500 இது என்ன இன்ஜின் பக்கத்துல பெட்டி மாதிரி ஏதோ இருக்குன்னு போலீசாரே இந்த ரகசிய அறைய பார்த்து அரண்டு போயிருக்காங்க. புஷ்பா பட பாணியில ரகசிய அறைக்குள்ள 400 மது பாட்டில்கள் 110 லிட்டர் பாண்டி சாராயம் கடத்தும் முயற்சியில ஈடுபட்டதா கூறப்படுது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பூம்புகார் மருதம்பள்ளம் பகுதியில மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் மற்றும் சீர்காழி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் வாகன சோதனையில ஈடுபட்டிருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா ஒரு சரக்கு வாகனம் வந்திருக்கு. அந்த வாகனத்தை சோதனை செய்யறதுக்காக போலீசார் அதை தடுத்து நிறுத்தும் பொழுது வாகனத்திலிருந்து ஒருத்தர் எகிரி குதிச்சு தப்பி ஓடி இருந்திருக்காரு. உடனே போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து வாகனத்தில் இருந்த 2 பேரையும் போலீசார் பிடிச்சு விசாரணை செஞ்சிருக்காங்க. மேலும் வாகனத்துல என்ஜின் பகுதியில ரகசிய அறை மாதிரி ஏதோ இருந்திருக்கு. அதுக்குள்ளதான் இவங்க காரைக்கால்ல இருந்து மது பாட்டில்களை கடத்திட்டு போயிருக்கிறது தெரிய வந்திருக்கான். மொத்தமா 400 மது பாட்டில்கள் 110 லிட்டர் பாண்டி சாராயத்தை இவங்க கடத்தும் முயற்சியில ஈடுபட்டதா கூறப்படுது. போலீசார் அதை பறிமுதல் செஞ்சு கைது செய்யப்பட்ட 2 கிட்ட விசாரணை மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. வாகனத்தை ஓட்டி வந்த செந்தமிழ் செல்வன் மற்றும் அவர் கூட இருந்த ஜெகன் வளவன் ஆகிய 2 பேரை தான் போலீசார் பிடிச்சு இப்போ விசாரணை செஞ்சுட்டு வராங்க. மேலும் தப்பிச்சு ஓடினவர் தருமபுரம் பகுதியை சேர்ந்த அகோரம் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அகோரத்துடைய மனைவி சத்யாவுக்கு சொந்தமான வாகனம் தான் இது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அகோரத்தையும் போலீசார் தேடிட்டு வராங்க. இப்படி காரைக்கால்ல இருந்து மதுபானங்களை ரகசிய அறை மூலமா கடத்தும் முயற்சியில இந்த நபர்கள் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பான காட்சிகள் இப்போ வெளியாகி இருக்கு. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு சிட்டி ஃபாக்ஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.